ஸோ டிஎன்எஸ்டிசி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. இந்த காணொலி முழுக்க வந்து புக்கை வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம 2 புக்கு, சரிங்களா? 2 புக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து உங்களுடைய நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் புக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 பேக்கிங் போகிற மாதிரி வந்து நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு போக போகிறது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம புக்காகவே ப்ரொவைட் பண்ணோம். ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். புக்கில் உள்ள சில பக்கங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம எந்த மாதிரி அடிப்படையில் நம்ம மெட்டீரியல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த காணொலி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸு, சிக்னல், சயின்ஸு, இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், 4 சிலிண்டர் இன்ஜினின் ஃபயர் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி வந்து தொழில்முறை திறனுக்கு தேவையான எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்வேர்டு டைப்பில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து கேர் பாக்ஸ்லேருந்து வரும் இயந்திர சக்தியை அச்சுக்கு எடுத்து செல்வது எது, ப்ரொஃபலர் சாஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த புக்கு படித்தா போதும், வெளியே எதுவும் படிக்க தேவையில்லை. அந்த மாதிரி அடிப்படையில் வந்து நம்முடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்குங்க. ஸோ நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரு இது வந்து முதலுதவி சம்மந்தமாக மெட்டீரியல், சரிங்களா? முதலுதவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியலில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலுதவியை ஒன்வேர்டு டைப் அடிப்படையிலையுமே நம்ம மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? மாரடைப்பு ஏற்பட்டால் செய்யும் முதல்கள் எது சரியானது. ஸோ இந்த மாதிரி வந்து முதலுதவிக்கும் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கு 20 மதிப்பெண் கேட்குறாங்க. பொது அறிவு வினாவிடையும் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைன் பை லைனாக காமிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொது அறிவு, சரிங்களா? அது தமிழ்நாட்டில் மாநகராட்சி எத்தனை, மாவட்டம் எத்தனை, ஸோ இந்த மாதிரி வந்து பொது அறிவு பகுதியுமே உங்களுக்கு பக்காவாக வந்துடும், சரிங்களா? பொது அறிவும் உங்களுக்கு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதோட வரலாறு எப்போ தொடங்கப்பட்டது, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து டிப்போஸ் இருக்குது, சரிங்களா? எஸ்சிடிசி, அப்புறம் வந்து விழுப்புரம், சென்னை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இதோட வரலாறுமே நம்ம டிஎன்எஸ்சி வரலாறுமே நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூட வந்து யூஸ் ஆகிக்கிறோம். அப்புறம் வாகன காப்பீடுனா என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி எப்படி பராமரிக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குங்க, சரிங்களா? நோ கிளைம் போனஸ் தள்ளுபடி விவரம், ஸோ இது எல்லாமே விபத்து காப்பீடு, இது எல்லாமே நம்ம பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நம்ம வந்து இல்லாதது எல்லாமே எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து 4 சக்கர வாகனம் பராமரிப்பு இருக்குது. அதில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலுக்குமே அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபைன் வந்து எதுக்காகலாம் ஃபைன் போடுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விதிகள் மற்றும் அதுக்கான தண்டனைகள் என்ன, இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாமே இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு, சரிங்களா? இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வந்து. அப்புறம் வந்து ஐஐடி சிலபஸை ரெஃபர் பண்ணியுமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்துமே உங்களுக்கு இதை படித்தாலே போதும், நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடிஎஸை ரெஃபர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து எப்போ உருவாச்சு, அதில் வந்து என்னென்ன வந்து பிரச்சனையாக நம்ம என்ன ஏற்பாடு பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஐஐடி சிலபஸுமே நம்ம கவர் பண்ணி நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புக்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன், சரி? நீங்கள் சாம்பிள் தனியாக பார்க்கணும் தேவையில்லை, இந்த காணொலி பார்த்தா போதுமானது தான், ஓகேவா? ஸோ இதில் வந்து பக்காவாக உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருங்க, சரிங்களா? உங்களுக்கு அதாவது இன்ஜின் சம்மந்தமாகவும் வந்துடுது, அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸு, டிராஃபிக் சயின்ஸு, அப்புறம் வந்து போக்குவரத்து விதிகள், சாலை பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் வந்துடும். அப்புறம் வந்து வாகன பராமரிப்பு வந்து மெத்தேடு, சரிங்களா? அது என்னென்ன செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் இந்த ஒரு புக்கில் ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. அதாவது இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துன்னு ஃபுல்லாக கவர் ஆகுது. அடுத்த பார்ட் வந்து அடுத்த 50 மதிப்பெண்ணுக்கு நம்ம தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். இது வந்து நம்ம ஒன்லைனராக, சரிங்களா? ஒரு வேளை இருக்கணுங்களா, தேரியாகவே இருக்காது. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் பக்காவான மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துருவோம் தமிழுக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 புக்கு உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். சரிங்களா? இதை வந்து ஏற்கனவே வந்து கொரியர் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி புக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 புக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம். அப்புறம் வந்து இது போக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுங்கிறத இப்போ கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம புக்கு ஃபுல்லாக வந்து ஓரளவு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புக்கு வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கோம், அதில் மட்டும் வரும். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ டைமிங்லாம் கிடையாது ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது. இந்த ஆன்லைன் வந்து ப்ரைவேட் வீடியோவோ நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து டெஸ்ட் நடைபெறும். அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்த வாரம் டெஸ்ட்னா இந்த வாரம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் ஆயிரும். ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ என்ன காஸ்ட்டு, என்ன டீட்டெயில்ஸ், எப்படி பேமெண்ட் பண்ணணும், புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேர் நான் டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு சில பேர் நான் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், என்னாலேயே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ நான் ஜிஓவை நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு வந்து அது டிரைவர் கம் கண்டக்டர் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சா அவங்க டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை, கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ எல்லாரும் அப்ளை பண்ண அலோவ் பண்ணுறாங்களா, இல்லை டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தானா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது அதனால வந்து டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்ச மட்டும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டடிமெண்ட்டில் வாங்கிக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் தனியாக வச்சுருக்கோங்க, டிரைவிங் லைசன்ஸ் தனியாக வச்சுருக்கவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள்னா வந்து நீங்கள் நம்மகிட்ட ஸ்டடிமெண்ட்டில் வாங்கி படிக்கலாம். சரிங்களா? இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு 24 வயசுக்கு மேலே இருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும், உயரம் வந்து 160 சென்டிமீட்டர், எடை வந்து 50 கிலோவுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. இப்படி நீங்கள் தவறாமல் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு வந்து அவங்க டிரைவர் அப்ளை பண்ணலாம், கண்டக்டர் தனியாக அப்ளை பண்ணலாம்னா காம்படிஷன் வந்து பயங்கரமாக ஆகிடும். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து எஸ்சிடிசிக்கு 685 வேகன்சிக்கு 11,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 9,400 பேர் தான் எக்ஸாம் எழுதுனாங்க. அப்போ வந்து காம்படிஷன் வந்து டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சவங்க ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால வந்து இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் அப்ளை பண்ண சொன்னாங்கன்னா என்னுடைய நாலேஜ் படி மொத்தமே ஒரு 15,000 தான் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது 7,000 பேர் வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போவாங்க. ஏன் எப்படி சொல்லணும்னா, ஒரு பதவிக்கு வந்து 3 பேர் வந்து உள்ள ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போவாங்க. இப்போ நமக்கு வந்து வேகன்சி வந்து 2,300 வச்சோம்னா அப்போ இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 7,000 வருது. போனாட்டு 685 பேருக்கு வந்து 1,800 பேருக்கு மேலே ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போனாங்க. அப்போ நம்ம அந்த கணக்குப்படி வச்சோம்னா பாதிக்கு பாதி வந்து நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். அது எழுத்து தேர்வு வந்து 100%, 1000% வந்து ஜெனியூனா நேர்மையாக தான் நடக்குது. சரிங்களா? அதில் வந்து உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செய்முறை தேர்வுக்கும் நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கே போக முடியும். நீங்கள் வந்து ரிட்டர்ன்லேயே நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து காம்படிஷனும் கையாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லை ஈஸியஸ்ட் வேலையும் நீங்கள் உள்ளக்க போகிறதுக்கு வாய்ப்பும் நிறையா இருக்குது. அதனால வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாதான் அது கரெக்டாக வரும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10-15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே காலம் எடுத்துக்குவீங்க. அடுத்து ஒரு மாதத்துல எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ அப்படி அந்த ஹரிபரியாக படிக்காமல் இப்போ இருந்தே நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட 2 புக்கு கொடுக்குறோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ளேயுமே ஒரு பாதி புக்குனாச்சும் நீங்கள் முடிச்சாதான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் முழு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஃபுல் புக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்னில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸும் முக்கியமான பாடப்பகுதிகள் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு எடுப்போம். சரிங்களா? அதுவுமே வந்து ஸ்டடிமெண்ட்டில் உங்களுக்கு தனியாக வரும். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து வெகு விரைவிலே வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து இந்த ஒரு கிரிட்டீரியா நான் சொல்லிட்டேன். சரி, நிறைய பேர் ஏன்னா நம்ம வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலைவாய்ப்பு வேணும்னா நம்ம தான் வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நம்ம கடந்த ஆண்டு எஸ்சிடிசி போடும் போதே வந்து ஸோ டிரைவர் நம்ம கண்டக்டர் லிஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சவங்க இப்போ நிறைய பேர் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா போன வட்டம் அப்ளை பண்ண முடியாதவங்க
இப்போ வந்து கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இது ஒரு படிப்படியா வச்சுக்கிட்டு ஒரு லைசன்ஸ் மட்டும் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து இன்னொரு லைசன்ஸ் இருந்தா போட்டுக்கோங்க. இப்போ டிரைவரா இருக்கவங்க கண்டக்ட் லைசன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கண்டக்டரா இருக்காங்க உங்களுக்கு இப்போ டிஎன்எஸ்சிக்கு வரணும்னா டிரைவிங் லைசன்ஸும் ஹெவி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டிரைவரா இருக்கவங்க கண்டக்ட் லைசன்ஸ் போடுறதுக்கு ஒரு 6 மாசத்துல எல்லாம் முடிச்சிடலாம். ஆனா வந்து கண்டக்டரா இருக்க டிரைவிங் பள்ளி ஹெவி போட்டுட்டு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜிஓல வந்து 12,000 வேகன்சிக்கு மேல இருக்கு. அதுல 25% தான் ஃபில் பண்றப்ப வந்து ஜிஓ போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு 2300 சொச்சம் வந்து தான் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இது ஒரு படிப்பணியா. ஸோ அலோவ் பண்ணலாம், பண்ணாமலே போகலாம். சரிங்களா? சப்போஸ் அலோவ் பண்ணலைன்னா இப்போ ஒரே லைசன்ஸ் மட்டும் வச்சிருக்கவங்க வந்து 2 லைசன்ஸ் போடுறதுக்கான வேலையை இப்போதே தொடங்கிடுங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்தா கூட இந்த ஆட்சி முடிவுக்குள்ள வந்து 2026க்குள்ள கூட மறுபடியும் இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் போடலாம். அதுக்கு கூட உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ தனித்தனி லைசன்ஸ் வச்சிருக்கோம்னா 2 லைசன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இப்போ அலோவ் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். நம்ம அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஜிஓ படி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க இப்போ இருந்தே தயாராக நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதை சாட் பண்ணி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காலையில் வந்து நம்ம புது புது அப்டேட்டோட வரப்போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.